எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் தினத்தென்றும் ராஜா அப்பா உங்கள் பாதப்படினே நாங்கள் அமர்ந்திருந்து ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை தொழுது கொண்டோம், பாடினோம், போற்றினோம், புகழ்ந்தோம். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சாட்சிகளை அப்பா நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உமக்கு நன்றி அப்பா. துதி பலிகளை ஏற்றுக்கொண்டீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் வெளிப்படட்டும் சுவாமி. அப்பா, இன்றைய நாளுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்து எங்களை திருப்தியாக ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு எங்களுக்கு அப்பா நல்ல ஒரு உணவை கொடுத்து பலப்படுத்தி ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாள் தினத்தன்றும் இந்த ஜெப வேளையிலே உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிறு கூட்டமாக தான் நாம் கூடி இருக்கிறோம். ஒரு சில பேர்களாக கூடி நாம் தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அந்த இடத்திலே தேவன் கட்டாயம் வந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றும் நம்முடைய திருமண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு லார்ட் டீச்சர்ஸ் ப்ரே. ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இதுதான் இன்றைய தலைப்பாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சுவிசேஷ நூல்களை நாம் பார்த்தோமானால் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் லூக்கா நற்செய்தி நூல்களிலும் மற்றும் மத்தேயுவின் நற்செய்தி நூல்களிலும் நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள், லூக்கா 11:1 வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்கிறான். ஒரு சீஷன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, ஜெபத்தை எங்களுக்கு நீங்கள் போதிக்கணும். யோவான் தன்னுடைய சீஷருக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். ஆகவே அவருடைய ஜெபத்தை போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படி என்று ஒரு சீஷன் கேட்கிறவனாக இருக்கிறான். அப்படி என்றால் யோவான் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபம் என்ன ஜெபம் என்று வேதத்திலே முழுமையாக கூறப்படவில்லை. ஆனால் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் மேசியாவின் முதலாம் வருகையை குறித்தும் அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்தினபடியினால் அதை பற்றி சில ஜெபமாக அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்திருக்க வேண்டும் என்று சில வேத அறிஞர்கள் இப்படியாக கூறுகிறார்கள். யோவான் ஒரு முழு கட்டமைப்போடு அந்த ஜெபத்தை அவர் போதித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவும் அந்த ஒரு கட்டமைப்போடு போதிக்கிறார். அந்த சீஷன் வந்து இயேசுவின் சீஷன் யோவானுடைய அந்த சீஷர்களுடைய ஜெபம் வந்து ஒரு கட்டமைப்போடு இருக்கிறபடினால் அப்படி ஒரு கட்டமைப்போடு ஆண்டவரும் நமக்கு போதிப்பார் என்று ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறவனாக காணப்படுகிறான். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் வந்து அஞ்ஞானிகளைப் போல் அல்லாமலும் மாயக்காரருடைய ஜெபத்தை போல் அல்லாமலும் மனுஷர் காண வேண்டும் என்று இல்லாமலும் அவர் கருத்தாய் ஒரு முழுமையான கட்டமைப்போடு அது ஜெபமாக காணப்படுகிறது. அந்த கர்த்தருடைய ஜெபம் அப்படி ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பான ஒரு ஜெபமாக இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சரான ப்ரேயராக இருக்கிறது. ஏன் இதற்கு முன்பு சீஷர்களுக்கு ஜெபிக்க தெரியாதா? அவர்கள் ஜெபிக்கவில்லையா? அப்படி என்று கேட்டால் ஜெபிக்க தெரியும். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின் முறைமையின்படி அவர்கள் ஜெபித்திருக்க கூடும். ஆனாலும் அவர்கள்
இயேசுவை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அவர் ஜெபிக்கின்ற விதம் சற்று வித்தியாசமாக இருக்கிறதே. பிதா குமாரன் உறவோடு அவர் ஜெபிக்கிறார். அதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் ஆவலும் யாருக்கு வருகிறது என்றால் அந்த சீஷர்களுக்கு ஏற்படுகிறது. அதற்காக தான் அவர்கள் அப்படியாக கேட்கிறார்கள், ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு நீர் போதிக்க வேண்டும், ஒரு முழுமையான ஜெபத்தை நீங்கள் எங்களுக்கு போதிக்கணும் என்று கட்டமைப்போடு நீங்கள் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, ஜெபம் என்றால் என்ன என்று பார்த்தோமானால், ஜெபம் என்றால் நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு கூட பேசுவதுமே ஒரு ஜெபத்தின் ஒரு முழுமையான பொருளாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வெறும் நாம் மாத்திரம் தேவனிடத்தில் பேசுகிறது ஜெபம் அல்ல. தேவன் பேசுகிறதை நாம் கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு ஜெபத்தின் ஒரு சாராம்சமாக காணப்படுகிறது. ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்திலே தனக்கு வேண்டியவைகளை எப்படி கேட்குமோ அதுதான் ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. ஒரு தகப்பன் மகனுக்கான ஒரு உறவாக ஜெபம் இருக்கிறது. அதற்கென்று நீங்கள் அடுக்குமொழியில் தான் ஜெபிக்கணும் என்று இல்லை, சுத்தமான தமிழில் கரெக்டாக ப்ராப்பராக அப்படின்னு ஜெபிக்கணும் என்று இல்லை. நீங்கள் எந்த மொழியினாலும் ஜெபிக்கலாம். ஆனால் அந்த ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜெபமாக இருந்தால் அதை கட்டாயம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையான இருதயத்தோடு ஒரு கருத்தாய் பாரத்தோடு நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சுவிசேஷங்களை நாம் வாசிக்கும் போது எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று கூட ஆண்டவர் சொல்லித்தரல, ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சரி, முதலாவது இந்த கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம். இந்த கர்த்தருடைய ஜெபம் ஒரு மாதிரியான ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பேட்டர்ன் பிரேயர் என்றும் சொல்லலாம். கிறிஸ்தவத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டு ஜெபத்தில் அதிகம் பழக்கப்படாதவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபமாகவும் அது கருதப்படுகிறது. கர்த்தருடைய ஜெபத்திலே 7 விண்ணப்பங்கள் இருக்கிறது. 7 என்கிற சொல்லினாலே ஒரு பரிபூரணத்தை குறிக்கும். அந்த 7 விண்ணப்பத்தோடு ஒரு பரிபூரணமான ஒரு ஜெபமாக கர்த்தருடைய ஜெபம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, முதல் 3 ஜெபம் முதல் அந்த கர்த்தருடைய ஜெபத்தை நீங்கள் வரிசையாக ஒன்றொன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கும்போது முதல் 3 ஜெபம் பரலோகத்தின் தேவனை அவர் மகிமைப்படுத்துகிற விதமாக அது காணப்படுகிறது. அதற்கப்புறம் அது மத்தியில் இருக்கிற ஒரு ஜெபம் நம்முடைய அன்றாட தேவைகளுக்கான ஜெபம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். கடைசி 3 ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் ஆவிக்குரிய காரியங்களில் நாம் இன்னும் வளர்ந்து பெருகும்படியாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு பரிபூரணமான ஜெபம். ஆண்டவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஆவிக்குரிய காரியங்களுக்கும் மற்றும் பிதாவை மகிமைப்படுத்துகிற அந்த காரியங்களுக்கு தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய உலக தேவைகள், நம்முடைய மாம்ச தேவைகளுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு ஜெபம். ஆனால் நாம் இன்று என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவைகள், நம்முடைய அன்றாட தேவைகள், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான தேவைகளுக்கு தான் அதிகமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஜெபமே நமக்கு அது என்ன போதிக்கிறது என்றால், நீ பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை நாட வேண்டும். இப்படி நீ செய்யும் போது அன்றன்று உள்ள ஆகாரம், உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் தானாகவே கிடைக்கிறதாக இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இது காணப்படுகிறது. முதல் விண்ணப்பம், அதாவது பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் எஜமானி என்று ஆண்டவர் கூட சொல்லி தரல. பார்க்க போனால் அவர் எவ்வளவு பெரிய தேவன், பரலோகத்தின் தேவன் என்று சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். கேருபீன்களும் சேராபீன்களும் எப்பொழுதும் ஓயாமல் புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கிற அந்த மகிமையின் ராஜா, பரலோகத்தின் தேவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க கூட தகுதி இல்லை. அந்த தேவனை நம்ம பிதாவென்று அழைக்கக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா? இது எவ்வளவு பெரிய கிருபை. பிரியமானவர்களே, தகப்பன் பிள்ளைக்கான உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜெபம் பரலோகத்தையும்
அந்த பூலோகத்தையும் பூமியையும் இணைக்கிறதாக காணப்படுகிறது. பரலோகத்தையும் பூமியையும் தொடர்பு ஏற்படுத்தி ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக காணப்படுகிறது. நல்ல பார்த்தால் இந்த ஜெபத்தில் ஒருமையில் இருக்கவே இருக்காது, எல்லாம் பன்மையில் தான் இருக்கும், சிங்குலராகவே இருக்காது. அதாவது எங்களுக்கு எங்களுக்கு என்கிற வார்த்தை தான் இந்த ஜெபத்தில் அடிக்கடி உபயோகிக்கப்படும். எனக்கு, என், நான், என்னுடைய, அப்படிப்பட்ட ஒரு சொற்களை நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த ஜெபத்தில். சுயத்தை வெளிப்படுத்தாத ஒரு ஜெபமாக இது காணப்படுகிறது பிரியமானவர்களே. அதாவது ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஆகவே உங்களிடத்தில் ஒற்றுமையாக அந்த தகப்பனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உங்களிடத்திலே காணப்பட வேண்டும் என்ற ஒற்றுமையை ஆண்டவர் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறவராக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து நம்முடைய திருச்சபை, நம்முடைய சமுதாயத்திலே, நம்மளுடைய இருக்கிற இடத்திலே, நம்ம வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே ஒரு ஒற்றுமையாக வாழும்போது ஆண்டவர் இந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறவராக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. சிலர் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை தலப்படமாக மனப்பாடமாக தெரிகிறதுனால கடகடகடகடன்று சொல்வது உண்டு, கண்ணை மூடிட்டு மனப்பாடமாக சொல்வது உண்டு. நாம் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய ஜெபத்தை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அதன் கருத்தை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை சொல்வோம். ஆனால் அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் இது கர்த்தருடைய ஜெபத்திலேயே தரித்திருப்பார்கள், இந்த ஜெபம் மாத்திரம் போதும் அப்படின்று. அப்படி இல்லை, இதற்கு மேலாகவும் அதிகமான ஒரு ஜெப அனுபவங்கள் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஒரு ரோல் மாடல் தான் டீச் பண்ணார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், எப்படி உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ரோல் மாடல் தான் டீச் பண்ணார். ஆனால் இதிலே தரித்து இருக்காதபடிக்கு நம்முடைய ஜெபத்தை இன்னும் அதிகரித்து பிதாவை நோக்கி நாம் இன்னும் அதிகமாய் ஜெபித்து இயேசுவினிடத்தில் அதிகமாய் ஜெபித்து நாம் ஜெப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேறி செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. வேதத்தை நன்றாக வாசிக்கும் போது வேதத்தில் நிறைய மனிதர்களுடைய ஜெபத்தை பார்க்க முடியும். ஆபிரகாம், மோசே, எஸ்தர், நெகேமியா இவர்களெல்லாம் தேசத்துக்காக, பட்டணங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபித்த தேவ மனிதர்கள். அவர்களைப் போலவும் நாம் ஜெபிக்க பழக வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக தன்னிச்சையான ஜெபம். ரெண்டாவதாக அது ஸ்பான்டேனியஸ் ப்ரேயர் என்று சொல்லப்படுகிறது. இன்று நம்முடைய வேதத்திலே வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நாம் கடைசி பகுதிகளை வாசிக்கும் போது சோதோம் குமரோவின் பாவம் மிகவும் கொடிதாய் இருந்தபடியினாலும் அதன் கூக்குரல் தேவ சந்நிதியில் வந்து எட்டினபடியினாலும் சோதோம் குமரை அழிக்க தேவன் முற்பட்டார் பிரியமானவர்களே. பாவத்தை பொறுத்து கொண்டு இருக்க ஆண்டவரால் முடியாது. ஒரு கட்டம் வரும்போது அது அழிவை கொண்டு வரும், தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் அது அழிவை கொண்டு வரும் பிரியமானவர்களே. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் எதையும் மறைக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அதன் பாவத்தின் கொடூரத்தையும் அதன் அழிவையும் தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உடனே ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிறார். உடனே ஆபிரகாமுக்கு ஒன்று ஓட மாட்டேங்க, ஆண்டவரே இந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே என்று பரிந்து பேசி ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான் பிரியமானவர்களே. ஆபிரகாம் எவ்வளவு செல்வ சீமானாக இருந்தும் தன்னுடைய ஆசீர்வாதத்திலே அவன் மகிழ்ந்து களி கொண்டு இராமல் தன்னை தாழ்த்தி, தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி அவன் ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான் பிரியமானவர்களே. எப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன்! இன்னும் அவன் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தும் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறான். தன்னை தரை மட்டும் தாழ்த்தி தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் தேவனோடு பேச துணிந்தேன் அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தாழ்மையான ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அந்த பட்டணத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சம்மதம் இல்லை, அந்த பட்டணத்தின் ஜனங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் சம்மதம் இல்லை. ஆனாலும் முன்ன பின்ன பேர் அறியாத ஜனங்கள் அழிந்து போவதை ஆபிரகாம் விரும்பவில்லை. அழிந்து போவதை ஆபிரகாம் விரும்பாததினாலே திறப்பிலே நின்று போராடி அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படி என்று சொல்லி அவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். கிட்டத்தட்ட
5-6 முறை பரிந்து பேசி ஜெபிக்கிறார். ஆண்டவரே 40 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீர் அல்லவா, 30 இருந்தால் அழிக்க மாட்டீர் அல்லவா, 20 10 என்று சொல்லி அவர் ஒரு பேரம் பேசி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ரொம்ப தயவு பண்ணி ஜெபிக்கிறார், விடாப்பிடியாக ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட முதல் ஆத்தும பாரத்தின் ஜெபம் இதுதான் பிரியமானவர்களே. ஆனால் மிகவும் பரிதாபமான காரியம் என்னவென்றால், அந்த பட்டணத்தில் ஒரு 10 நீதிமான்கள் கூட இல்லாததினாலே தேவன் அந்த தேசத்தை அழிக்க முற்பட்டார், பட்டணத்தை அழிக்க முற்பட்டார் பிரியமானவர்களே. லோத்தை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்றி ஆபிரகாமுடைய ஜெபம், ஆபிரகாம் எவ்வளவு தேவனோடு சஞ்சரித்த ஒரு உன்னதமான மனிதன், அவனுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் அங்கீகரிக்க முடியாமல் போய்விட்டது. எவ்வளவு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முற்பிதாக்களின் ஒரு பிரதானமான ஒரு மனிதன், அவனுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் இந்த காரியத்திலே அங்கீகரித்து கேட்க முடியாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அந்த பாவம் அவ்வளவு கொடிதாய் இருந்தபடியினாலே தேவனால் பொறுத்து கொள்ள முடியலை. தேவன் ஒரு கட்டம் வரதான் ஆண்டவர் பொறுத்து கொள்ள முடியும். அது எல்லை மீறி அந்த பாவம் போகும்போது ஆண்டவர் கட்டாயம் நியாயம் தீர்த்து தான் ஆக வேண்டும். அந்த தேசத்துக்கு அழிவு வந்துதான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்திலும் சோதோம் குமரோவின் பாவம் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? அதைவிட பெரிய பாவங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனாலும் நாம் தப்புவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். சில நீதிமான்களின் ஜெபம், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அது பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தேசத்தையும் நம்முடைய பட்டணத்தையும் அழிவை சந்திக்காதபடிக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நாம் பரிசுத்தமாக நீதிமான்களாக ஆபிரகாமை போல் ஜீவித்து நம்முடைய தேசத்தையும் பட்டணத்தையும் இந்த பொல்லாத பாவத்தின் பிடியிலிருந்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொன்று, ஆபிரகாமே நீ போய் ஜெபி என்று ஆண்டவர் சொல்லலை, ஆண்டவர் கட்டளை கொடுக்கல. ஆனாலும் அவன் மன்றாடி போராடி தன்னை தாழ்த்தி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரிடத்தில் அவ்வளவு ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான் பிரியமானவர்களே. அதாவது ஆண்டவருடைய மனநிலையை அவன் முழுமையாக அறிந்த ஒரு தேவ மனிதனாக காணப்படுகிறான். ஜெபத்தில் நல்ல ஒரு தேறினவர்கள் தான் இப்படி ஜெபிக்க முடியும். அதாவது ஆபிரகாமுக்கு முன்பாக நோவாவின் நாட்களிலும் அழிவு வந்தது. ஆனால் நோவா இவ்வளவு கருத்தாய் ஜெபித்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஆபிரகாம் ஜெபிக்கிறார். காரணம் என்ன? ஒரு சிநேகிதனுக்கு தான் தெரியும் இன்னொருடைய சிநேகிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று. ஒரு சிநேகிதன் தான் இன்னொருடைய சிநேகிதனுடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்க முடியும் பிரியமானவர்களே. அந்த சுபாவம் பிரதிபலிக்கும் போது, ஆண்டவருடைய சுபாவம் ஆபிரகாமின் இடத்திலே பிரதிபலித்ததினாலே அவர் கருத்தாய் ஜெபித்து போராடி அந்த பட்டணத்தின் மீட்புக்காக தன்னை தரை மட்டும் தாழ்த்தி அந்த தேசத்தின் அழிவை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று அவ்வளவு போராடுகிறவராக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. நாமும் ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக இருந்து தேசம் காக்கப்பட, பட்டணம் காக்கப்பட நாமும் இப்படி திறப்பிலே நின்று ஜெபித்தால் ஆண்டவர் நம்மையும் பலப்படுத்தி இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆத்துமாக்களுக்காக நாம் பாரப்பட வேண்டும். இந்திய தேசத்தில் பார்த்தோன்னா எத்தனை ஆத்துமாக்கள் அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிறது. விக்கிரக ஆராதனை, இன்னும் கொஞ்ச நாள்ல விக்கிரக ஆராதனை தலைவிரித்து ஆடுமே, அதற்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. எப்படியாவது என் தேசம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இன்னும் கொடிதான பாவ பழக்கத்தினாலும் லஞ்சம், ஊழல், இன்னும் போதை வஸ்துகளினாலும் பொல்லாத கொடூரமான பாவங்களினாலும் தேசம் கரைப்பட்டு கொண்டு இருக்கிறது அல்லவா. இதற்கெல்லாம் நாம் ஜெபித்து ஆபிரகாமை போல் ஜெபித்து அந்த தேசத்தின் அழிவை, நம்முடைய தேசத்தின் அழிவை நாம் தடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சந்தோஷமாக இந்த சோதம் குமர பட்டணத்தை அழித்திருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே. அவர் மனஸ்தாபப்பட்டு மிகுந்த துக்கத்தோடு தான் அழித்திருப்பார். அவர் சர்வ லோகத்தின் நியாயாதிபதி. அவர் இந்த காரியத்திலே பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. வானபரியந்தமும் அந்த பாவம் எட்டுகிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடியினால் எப்படியாவது நீதி செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே தான் அந்த பொல்லாத பாவத்தை ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் அது அழிவை சந்தித்தது பிரியமானவர்களே. பாவம் பொல்லாதது அழிவை கொண்டு வரும். நாம் ஜெபித்து நம்முடைய இந்திய தேசத்தை பாதுகாக்கிற நல்ல ஒரு பிள்ளைகளாக, நல்ல ஒரு விசுவாசிகளாக, நல்ல ஒரு ஊழியர்களாக நாம் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. மூன்றாவதாக, நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் ஜெபிக்க வேண்டும்.
ஜெபத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் அது நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவரை போல ஜெபித்த ஒருவரும் இல்லை என்றும் சொல்லலாம். லூக்கா 11:1 நாம் வாசிக்கும் போது இயேசு ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பின்புதான், அப்படிதான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த சீஷரில் ஒருவன் கேட்கிறான், ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று. இயேசு ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, இயேசு இவ்வுலகத்திலே வாழும்போது முழுவதும் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் அதிக இருட்டோடு தனித்து ஜெபம் பண்ணினார், மலை மேல் ஏற ஜெபம் பண்ணினார், வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். இப்படி ஜெபம் பண்ணி தான் இயேசு உலகத்திலே ஊழியத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் எத்தனை ஜெப வீரர்கள் இருந்தாலும் கூட நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை போல் யாரும் வர முடியாது, யாரும் எழும்பவும் முடியாது. பிரியமானவர்களே, இயேசுவை போல நாம் ஜெபிக்க பழக வேண்டும். இயேசுவின் இறுதி நாட்களை பார்த்தோமானால், அதாவது ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று சொல்வார்கள், லூக்கா யோவான் 13-17 வரை வாசிப்போமானால், அவர் சீஷர்களிடத்தில் ஒரு நீண்ட சொற்பொழிவை ஏற்படுத்தி 17 அதிகாரத்தில் பிதாவை மகிமைப்படுத்தி தனக்காகவும் சீஷர்களுக்காகவும் எதிர்கால விசுவாசிகளுக்காகவும் பிரதான ஆசாரியரின் ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, கடைசியாக கெத்செமனே தோட்டத்திலே சிலுவையின் பாடு மரண வேளையிலே, அந்த முந்தின நாள் இரவில் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு தனித்து போய் ஜெபம் பண்ணி மிகுந்த வியாகுலத்தோடு பாரத்தோடு ஊக்கத்தோடு பிதாவை நோக்கி மன்றாடுகிறவராக காணப்படுகிறார். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறார். அந்த மனு குலத்தின் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லா பாவ சுமைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஜெபிக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சீஷர்கள் தூங்கி கொண்டு இருந்தாங்க. நீங்கள் 1 மணி நேரமாவது என் பாரத்தை சுமக்க கூடாதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உலகத்தின் பாவத்தை சுமந்து மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு மரணத்தை ருசி பார்க்க போகிறேனே, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து என் பாரத்தை சுமந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். இன்று நம்மளை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, என்னுடைய பாரம் பெரிது, இந்திய தேசத்தை குறித்த பாரம் பெரிது, முன்பை பட்டணத்தை குறித்த பாரம் பெரிது, உன்னுடைய சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளை குறித்த பாரம் பெரியது. நீ 1 மணி நேரமாவது விழித்திருந்து போராடி உன்னுடைய பட்டணம் காக்கப்பட, தேசம் காக்கப்பட, அந்த பகுதிகள் காக்கப்பட நீ ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாரத்தை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே. யார் ஆண்டவரே சுமப்பா? அந்த மனிதனாக நான் மாறுகிறேன் என்று சொல்லும் போது அவருடைய இருதயம் மகிழும். பிரியமானவர்களே, நாம் ஆபிரகாமை போல ஜெபிக்க வேண்டும். நாம் இன்றும் அந்த சீஷர்களிடத்தில் ஆண்டவர் கேட்டார்களா, இயேசுவை போல நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபத்திலே நிறைய வகைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபத்திலே நிறைய வகைகள் இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய அனுபவங்களோடு பார்க்கும்போது அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். கண்ணீரின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம், யுத்தம் ஜெபம், இன்னும் பெருமூச்சின் ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய வகைகள் இருக்கிறது. கண்ணீரின் ஜெபம்லாம் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஆத்துமாக்கள் மிக கொடூரமாக அந்த பாவத்தில் இருக்கும்போது, நம்முடைய தேசத்தை உற்று நோக்கும் போது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆவியானவர் ஏற்படுத்துகிற ஒரு ஜெபத்தின் பாரம் அது. பிரியமானவர்களே, அது ஒரு உன்னதமான அனுபவம். அது தன்னுடைய தேவைக்காக அந்த மனிதன் கண்ணீர் வடிக்கவில்லை, ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களோடு நாம் ஜெபிக்கணும். மன்றாட்டின் ஜெபம், மன்றாடி சாஷ்டகமாய் விழுந்து தேசத்துக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜெபம். இன்னும் யுத்தத்தின் ஜெபம், பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அதுவும் ஒரு உன்னதமான ஜெபம். பெருமூச்சின் ஜெபம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு பெருமூச்சின் ஜெபத்தோடு ஆவியானவருடைய துணையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிந்து பேசுகிற ஜெபம், ஆபிரகாம், இப்படி நிறைய ஜெப வகைகள் இருக்கிறது. இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், நான் எந்த நிலைமையில ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் 10 நிமிடம், 5 நிமிடம், 15 நிமிடம் தான் நான் ஜெபிக்கிறேன்னா
அப்படின்று இல்லை பிரியமானவர்களை. நாம் மணிக்கணக்கா எவ்வளோதான் வேலைகள் இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே மணிக்கணக்கா நம்முடைய பட்டணங்களுக்காக, தேசத்துக்காக ஆபிரகாமை போல நாம் காணப்படுவோமானால் கட்டாயம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பத்தாதா அப்படின்ட்டு அது வேண்டாமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அது ஒரு பேதுரு ஒரு கடலிலே நடக்கும்போது அமிழ்கிற சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஜெபிக்கிறார். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு 2 நிமிஷம் 1 செகண்ட் ஜெபம் போதும், ஆண்டவர் கேட்டு அதற்கு பதில் தருவார். ஆனால் சிலர் வழக்கமாக கிறிஸ்தவர்கள் இதையே கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார். 1 நிமிடம் 2 நிமிடம் 5 நிமிடம் அப்படி அல்ல. நாம் வேதத்திலே நல்ல பழக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை நல்ல அறிந்தவர்கள். ஆகவே நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. இன்னும் குடும்ப ஜெபம் வீட்டில் ரொம்ப முக்கியம். குடும்பமாக ஒன்று கூடி பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரும் ஒன்று கூடி சாயங்காலமோ காலையிலையோ ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் கருத்தாய் ஜெபித்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. வீட்டில் வீணான சண்டை, பிரச்சனை, குழப்பம், வாக்குவாதங்கள் இப்படிலாம் இல்லாதபடிக்கு குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூறில்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. ஆகவே நாம் குடும்ப ஜெபத்தையும் நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. நாம் ஜெபத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. இடைவிடாமல் ஜெபிக்கணும்னா எப்பொழுதும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும்டா அல்ல. வீட்டில் கிச்சனில் வேலை செய்யும் போது ஜெபிக்கலாம், வேலைக்கு போகும்போது ஜெபிக்கலாம், ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம், மனதிலே அவரை போற்றி கொண்டே இருக்கலாம், ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து அவரை பாடிக்கொண்டே இருக்கலாம். இதுதான் ஒரு ஜெபம். ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபிக்கலாம், காலேஜுக்கு போகும்போது ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய அற்புதங்கள், மகத்துவங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய ஆச்சரியமான கிரியைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து அவரை துதித்து கொண்டு இருக்கிறதே ஒரு அருமையான பாக்கியம் பிரியமானவர்களே. இதை நாம் ஆவிக்குரிய அனுபவங்களோடு செய்யும் போது ஆண்டவருக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஏனோ வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டுமாம். ஜெபத்திலே சோர்வு ஏற்படக்கூடும். ஜெபத்திலே சில நேரங்களிலே சோர்வு ஏற்படக்கூடும். நான் எத்தனையோ முறை ஜெபித்து தான் பார்க்கிறேன், ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று சொல்லும்போது நமக்குள்ள ஒரு சோர்வு, கலக்கம், ஒரு ஏமாற்றம் அப்படி என்கிற சூழ்நிலை வரக்கூடும் பிரியமானவர்களே. சிலருக்கு ஜெபத்தில் கேட்ட உடனே பதில் கிடைத்துவிடும், அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு ஜெபத்தில் கேட்ட உடனே சற்று தாமதமாக கிடைக்கும், சிலருக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானும் எவ்வளவோ நான் காத்திருக்கிறேன் இந்த விஷயத்துக்காக, இந்த காரியத்துக்காக நானும் எவ்வளவோ நான் போராடி கொண்டு இருக்கிறேன், கிடைக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கலங்குகிறீர்களா பிரியமானவர்களே? அப்படி அல்ல. அவர் பட்சபாதம் தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஒன்றாக நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்கள் ஜெபத்தையும் கனம் பண்ண விரும்புகிறார். அவர் காரணம் இல்லாமல் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார் பிரியமானவர்களே. நீங்கள் இப்படி சொல்லணும் அந்த நேரம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாலும் தந்தாலும் தராவிட்டாலும் நான் இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன், நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய பாதத்தை முற்றிலுமாக பற்றி கொண்டு இருப்பேன். அப்படி என்று நீங்கள் காணப்பட்டால் பிரியமானவர்களே, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிதான் சொன்னாங்க. அதாவது அக்கினி சூளையிலே நேபுகாத்நேச்சார் போடும்போது தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் காணப்பட்டார்கள் பிரியமானவர்களே. அதே போல நீங்கள் காணப்படுவீர்களானால் ஆண்டவருடைய இருதயம் மகிழும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் நான் ஜெபத்தை கேட்கட்டா கூட எனக்காக இவ்வளவு உறுதியாய் காணப்படுகிறாளே அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியிலே உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். அந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சுலபமாக ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுவிடலாம் பிரியமானவர்களே. அவர் அற்புதம் செய்ய ஆவலாக இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக கிட்டி வர வேண்டும் என்று விரும்புவார். இன்னும் அதிகமாக நாம் ஜெபத்திலே அவரை கிட்டி சேர வேண்டும். தாவீதின் குமாரனே என்று சொல்லி பிறவி குருடன் அப்படி ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். 3 விசை கூறுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 என்று. முதல் வேளையிலே ஆண்டவர் வந்து அற்புதம் செய்ய முடியும். ஆனாலும் ஆண்டவர் தாமதிக்கிறது என்ன? இன்னும் அதிகமாக என்னை நோக்கி அவன் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நாமும் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு இருப்போமானால் கட்டாயம் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்து நம்மை கனப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் யாரையும்
புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர் யாரையும் பட்சபாதம் தேவன் அல்ல பிரியமானவர்களே. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் தேவ பிள்ளைகள் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார், அதிகமாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சித்தம் இருந்தால் நம்முடைய அந்த விஷயத்தில் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதற்கு நாம் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் அவருடைய பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நாம் வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பது ரொம்ப கடினம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சற்று யோசிப்பார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி ஜெபிக்கும் போது என்ன கேட்டாலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி தர வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. இப்படி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய பாதத்தை முத்தம் செய்து ஓயாமல் பற்றி கொள்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நம்முடைய திருச்சபையும் ஆசீர்வதித்து இன்னும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.